மலையாளத்தில் வெளியாகிருக்கிற த கோட் லைஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் தமிழில் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற பெயரில் வெளியாகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த நடிகர் வந்து இதில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிருத்திவிராஜோட ஒய்ஃபை வந்து அமலாபால் அவங்க கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2008 வெளியான ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு புதினம். அதனோட எழுத்தாளர் பார்த்திங்கன்னா பென்யாமின் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு நாவலில் தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஆடு ஜீவிதம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008 அந்த ஆடு ஜீவிதம் அந்த புத்தகம் வெளியானதுலேருந்து அந்த இதை படிச்சுட்டு இதனோட இயக்குனர் பிளஸ்ஸி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். அதனோட 2008 இதனோட பிளான் ஆரம்பிக்காங்க. இந்த படம் வந்து பல்வேறு காலகட்டங்களில் எடுக்க முடியாமல் போனதுனால 2008 பிளான் பண்ணப்பட்ட இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் வந்து எடுக்க முடியாமல் சில பல காரணங்களால் எடுக்க முடியாமல் வருது. அதுக்கப்புறம் 2015 இதற்கான முயற்சி நடக்குது. மறுபடியும் இந்த படத்தோட இயக்குனர் பிளஸ்ஸி அவர்கள் வந்து அதனுடைய ப்ரொடியூசராகவும் மாறுறாரு. ஒரு பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி குடும்பத்தில் ஒரு வாழ்கிற ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறான். அந்த வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவன் ஒரு லேபராக ஒரு நிறுவனத்துக்கு போகிறான் கான்ட்ராக்டர் மூலமாக. ஆனால் அது ஒரு விதமாக ஒரு ஆடு மேய்க்க தொழிலை வந்து இவரை விட்டுறாங்க. அவர் விருப்பம் இல்லாமல் அந்த இதில் வந்து போய் சேர்ந்துக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வராரு, அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல அவர் அந்த பாலைவனத்தில் அவர் படுற கஷ்டம் என்ன, அவர் அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, இந்த உணவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அடிப்படையாக தேவைகளான அனைத்துமே கிடைக்காது. அந்த வெயிலில், அந்த முட்டை வெயிலில் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அந்த இதை தான் காட்டியிருப்பாங்க. பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில். வந்து மலையாள சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்த சினிமாவாக தான் இருக்கும். இந்த ஆந்திரா தமிழ் சினிமா மாதிரி இல்லாமல் மலையாள சினிமா வந்து இந்த யதார்த்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயும் இந்த பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவரோட ஃப்ரெண்டாக வராரு. அவர் 2 பேரும் தான் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. அவர் ஒரு இடத்துலையும் இவர் ஒரு இடத்துலையும் அது 2 பேருமே ஆடு மேய்க்கத்தை விடுவாங்க, வேறு இடத்துல விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மலை குகையில் அடுத்து அந்த இதில் போய் பார்க்குறாங்க. அந்த மலை காரணமாக அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அவருடைய நண்பரை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே இன்னொரு நண்பர் அங்கே அவங்கள மாதிரியே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்ட ஒரு நண்பர் வந்து ஆப்பிரிக்காக்காரர். அவர் வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு வழிகாட்டுவார். அதன் பேரில் இவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த தப்பிக்க முயலும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அந்த சரியான நேரம் பார்த்து தப்பிக்க முயல்கிறாங்க. அந்த சுகுமாரன் அப்படிங்கிறவர் தப்பிக்கும் போது அந்த உணவு தண்ணி எல்லாம் இல்லாமல் அந்த பாலைவனத்தை கடக்க முயற்சிப்பாங்க. அதில் வந்து அவர் இறந்துடுவார். இந்த பிருத்திவிராஜ் வந்து பல்வேறு போராட்டங்களை தாண்டி அந்த பாலைவனத்துலேருந்து கடந்து ஒரு இந்த இங்கேருந்து தங்கியிருப்பாங்களே அவங்கள மாதிரி அந்த அவர் கண்ணில் படுறாரு. ஒரு நல்லொழியம் படுத்தவர் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இதில் சேர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த இதில் போய் மாட்டிக்கிறார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரபு அரசாங்கம் வந்து அவருக்கு சிறை தண்டனை வச்சுறாங்க. அந்த சிறையிலேருந்து எப்படி மீண்டு வந்தார், அவர் ஊருக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெளிநாட்டில் சேர்ந்து அவர் விருப்பமில்லாத ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலில் மாட்டிக்கிட்டு அந்த இளைஞர் படுற வேதனை என்ன, அவன் மீண்டு வர்றதுக்கு எந்தளவு அவன் போராடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆடு ஜீவிதம் யதார்த்தமான படைப்பு. ஆனால் இந்த படம் வெளியாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தடைகளை தாண்டி 2008 போடப்பட்ட விதை வந்து 2024 அந்த படம் வெளியாகிருக்கு. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அத்தனை வருடங்கள் இந்த படத்துக்காக அவர்கள் வந்து உழைச்சிருக்காங்க. இதில் மெயின் பார்த்திங்கன்னா இதனோட படத்தோட இசையும் இந்த பாடல்களோட இசையுமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு பண்ணிருக்காரு. அதனுடைய பின்னணி இசைகளுக்கு ஏஆர் ரஹ்மான் பண்ணது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது.